Hello dear students, welcome back to TN English channel. 11th standard students ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படி 11th ஸ்டாண்டர்டுக்கு இந்த இயர்ல இருந்து இனிமே பப்ளிக் எக்ஸாம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதே போல தான் இன்னைக்கு மார்னிங் நான் எழுந்ததும் ஒரு காமெண்ட் படித்தேன். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்தப்போ லிட்ரலி தட் கமெண்ட் மேட் மை டே. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ அந்த கமெண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த கமெண்ட் படிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், குழம்பிட்டேன், பட் நவ் ஐ எம் கிளியர். உங்கள் காலில் விழலாம். ஒர்த்து சார் யுவர் வீடியோ. காட் ஆல்வேஸ் பிளஸ் யூ சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதை விட வேறு என்ன வேணும்? தீஸ் வேர்ட்ஸ் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்த் தென் எனி அதர் ரிவார்ட் இன் த வேர்ல்டு. உண்மையாகவே எல்லா டீச்சர்ஸ்க்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த காமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு தேங்க்யூ வெரி மச். என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நம்ம மேக் பண்ணுறோம். சரி, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையை பார்க்கலாமா? நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி த மோடல் ஸ்டோரி. மாடல் இல்லைப்பா, மோடல். மோடல்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்துருக்கலாம். கிராமரில் வரும். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் யூஸிங் த சூட்டபிள், மோடல் அண்ட் செமி மாடல் அப்படின்னு சொல்லி 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின் நம்பர் 46ல் ஒரு கொஷினோ இல்லை 2 கொஷினோ வரும். இந்த மாடல்ஸை எப்படி ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம், இதை லேர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாக இந்த வீடியோவில். இப்போ இந்த ஸ்டோரியை பாருங்கள், அதுக்கப்புறம் நான் மாடல்ஸ்னால் என்னென்னு டீச் பண்ணுறேன். சரி, இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இங்கிலீஷில் ஸ்டோரி கொடுத்துருப்பேன். அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ரைட் சைடில் தமிழில் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள். I can always sing well, but when I was young, I could also dance along with singing. என்னால் எப்போதும் நன்றாக பாட முடியும், ஆனால் நான் இளமையாக இருந்தபோது பாட்டுடன் சேர்ந்து நடனமும் ஆட முடிந்தது. Even now, I may try to dance, but I might fall, so I must avoid dancing. நான் இப்போதும் நடனமாட முயற்சி செய்யலாம், ஆனால் நான் விழுந்து விடக்கூடும். எனவே நான் நடனம் ஆடுவதை தவிர்க்க வேண்டும். I ought to focus only on singing. நான் பாடுவதில் மட்டுமே கவனம் செலுத்துவதே சரி. I shall stop singing as well, but my friend insists that I should keep singing. நான் பாடுவதையும் நிறுத்த செய்யலாம், ஆனால் என் நண்பர் நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். He will come to my home every day. He would ask me to sing. தினமும் அவர் என் வீட்டிற்கு நிச்சயம் வருவார். என்னை பாட சொல்லி கனிவாய் கேட்பார். So I need to sing, for I don't dare to neglect him. அதனால் நான் பாடவே வேண்டும், ஏனென்றால் அவரை நான் நிராகரிக்க துணிய மாட்டேன். He used to support me a lot in my early stages. அவர் என் ஆரம்ப காலகட்டங்களில் எனக்கு ஆதரவளிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். இப்போ இந்த ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? இப்போது இதில் நான் வந்து சில வேர்ட்ஸை மட்டும் நான் தனியாக வேறு கலரில் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். ஐ கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், குட் கொடுத்துருக்கேன், மே, மைட், மஸ்ட், ஆட் டு, ஷால், ஷுட், வில், வுட், நீட், டேர், யூஸ்டு டு. இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கிடையாது. இது வந்து வெறும் வேர்பாக இல்லை, ஏன்னா அந்த சென்டென்ஸில் வேறு வேர்பும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்டென்ஸ்லையுமே அடிஷ்னலாக இன்னொரு வேர்ப் இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது? அந்த வேர்பை சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக வருது இல்லையா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மோடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாடல்ஸ் ஆர் செமி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது. இப்போ இந்த நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் இல்லையா தமிழில், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும். கேன் அப்படின்ற மாடலுக்கு என்ன அர்த்தம்? முடியும். அப்போ என்னால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கேன் யூஸ் பண்ணுவோம். அதுவே குட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? குட் அப்படின்னா பாருங்கள், முடிந்தது. ஓகேவா? என்னால் முன்னாடி முடிஞ்சுது, அதாவது பாஸ்ட் எபிலிட்டி. முன்னாடி என்னால் அதை செய்ய முடிஞ்சுது, ஆனால் இப்போ என்னால் செய்ய முடியாது. இப்போ செய்ய முடியறதுக்கு கேன் சொல்லலாம், முன்னாடி செய்ய முடிஞ்சதுக்கு குட் சொல்லணும். சரிங்களா? அதே போல் மே, மைட்,
ரெண்டுமே வந்து எதுக்காக அப்படின்னா பாசிபிலிட்டியை குறிக்கிறது. வாய்ப்பு இருக்கு, நடக்கலாம், அந்த லாம் செய்யலாம், நடக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மேக்கும் மைட்டுக்கும் அர்த்தம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யலாம், ஐ மே ட்ரை, நான் முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நான் விழுந்து விடக்கூடும், ஓகேவா, நான் விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லல, அது மைட். இப்போ இந்த மஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படின்றது மஸ்ட். நான் தவிர்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் நடனம் ஆடுவதை தவிர்த்தே ஆக வேண்டும், அது செஞ்சே ஆகணும். சரிங்களா, கண்டிப்பா செஞ்சாகணும். ஏன்னா நான் வந்து நான் விழுந்துருவேன், அதனால நான் டான்ஸ் ஆடுறதை தவிர்க்கணும். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி மஸ்ட் அப்படின்னா நிச்சயமாக, கண்டிப்பாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மஸ்ட். ஆட் டு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஆட் டு அப்படின்னா இதுதான் சரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆட் டு. ஆட் டுனா இந்த ஒரு விஷயம் தான் சரி அப்படின்றதுக்கு நம்ம ஆட் டு யூஸ் பண்ணணும். ஷால் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சஜஷனாக ஒருத்தவங்களுக்கு சொல்றது, இது செஞ்சா நல்லா இருக்குமே, இல்லை இதை நான் செய்யலாமா, பர்மிஷன் கேட்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஷால் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் செய்யலாம், மஸ்ட் பாருங்க, செஞ்சே ஆகணுன்றது மஸ்ட். ஷால்னா செய்யலாம். இதில் உங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் வருது எதுனா அந்த ஷாலுக்கும் ஷுட்டுக்கும் கன்ஃபியூஷன் வரலாம். ஷாலுக்கும் ஷுட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஷுட் அப்படின்னா ஷால் அப்படின்னா ஒரு சஜஷன், ஆனால் ஷுட்டுன்றது ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ், அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங். ஓகேவா, அப்போ ஐ ஷுட் வலியுறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஷுட்னா வலியுறுத்துதல். சரிங்களா, வில் உங்களுக்கு தெரியும், மேக்சிமம் ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அப்போ வந்து கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக இருக்குது, சர்டனிட்டிக்காக யூஸ் பண்ணுறது வில். நிச்சயம் அப்படின்றது தான் வில். வுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொலைட்டாக கேட்கறது, கனிவாக கேட்கறதுக்கு வுட் யூஸ் பண்ணுவோம். வுட் யூ ஹெல்ப் மீ, வுட் யூ கிவ் மீ எ பென், எனக்கு பென் தருவீங்களா. ஐ வுட் லைக் டு ஹாவ் காஃபி வித் யூ, உங்கள் கூட காஃபி குடிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம வுட்டை யூஸ் பண்ணுவோம் டு மேக் அ சஜஷன், பொலைட் சஜஷன். ஓகேவா, நீட் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நீட்னா என்னது, அதாவது ஒன்று செஞ்சே ஆகணும், அந்த கட்டாயம், நெசசிட்டிக்கு தான் நீட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? டேர்னா அதாவது எனக்கு துணிச்சல் இல்லை, துணிச்சல் அப்படின்றது தான். ஐ டோன்ட் டேர், இதில் பாருங்க, ஐ டோன்ட் டேர் டு நெக்லெக்ட் ஹிம், அவரை மறுக்கிறதுக்கு, அவரோட கோரிக்கையை நிராகரிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, துணிவு இல்லை, அதுதான் டேர். யூஸ்டு டு அப்படின்றது என்னன்னா ஏற்கனவே எனக்கு பழக்கமாக இருந்தது ஆனால் இப்போ இல்லை. ஓகேவா, அப்போ பாஸ்ட் ஹேபிட். யூஸ்டு டுனா பாஸ்ட் ஹேபிட், முன்னாடி அந்த பழக்கம் இருந்தது ஆனால் இப்போ இல்லை, இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் யூஸ்டு டு. சரிங்களா, இப்போது உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். மாடல் வெர்ப்ஸில் பாருங்கள், கேன் குட்டு கொடுத்துருக்காங்க. கேன்னா நம்ம சொன்ன மாதிரி என்னது, முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, என்னால் முடியும் அப்படின்றது இந்த கேன். அதுவே குட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், முடிந்தது, அப்போ என்னால் முடிஞ்சுது ஆனால் இப்போ என்னால் முடியல. அப்போ குட்டு எப்போ யூஸ் பண்ணணும், பாஸ்ட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் என்னால் முடிஞ்சுது அப்படின்றது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மே அப்படின்னா என்னது, மே இஸ் யூஸ்ட் ஃபார் பர்மிஷன், அதாவது சில டைமில் பர்மிஷன், மே ஐ கெட் இன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபியூச்சர் பாசிபிலிட்டி, மைட்டும் ஃபியூச்சர் பாசிபிலிட்டி, இது ரெண்டையுமே நீங்கள் வந்து இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். மேவும் யூஸ் பண்ணலாம், மைட்டும் யூஸ் பண்ணலாம். இட் மே ரெயின்னு சொல்லலாம், இட் மைட் ரெயின் அப்படின்னும் சொல்லலாம். அப்போ வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சொல்லலாம் மைட்டையும் மேவையும். மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெசசிட்டி, கண்டிப்பாக செஞ்சாகணும். ஓகேவா, அப்போ கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மஸ்ட்டு, கண்டிப்பாக. அதாவது சீட் பெல்ட் போடணும், யூ மஸ்ட் வியர் சீட் பெல்ட், யூ மஸ்ட் வியர் ஹெல்மெட், இதெல்லாமே மஸ்ட்டு, ஏன்னா அது கண்டிப்பாக செஞ்சாகணும். ஆப்ளிகேஷன், ஆப்ளிகேஷன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ளிகேஷன்னா என்னது, வெளியிலேருந்து நமக்கு கட்டளை இடுறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, இதுவே ஆட் டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆட் டுனா என்னது, அதுதான் சரி, சரியானது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சரியானது, இதை செய்யறது தான் சரி, சரியானது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஆட் டு. ஓகேவா, அடுத்தது ஷாலு. ஷால்னா வந்து சஜஷன் சொல்கிறதுக்காக சொல்கிறது ஷால். ஓகேவா, செய்யலாம். ஓகேவா, அதாவது நம்ம வந்து 50% சொல்கிறோம், இதை செய்யலாமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை விட நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 80% இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி
அட்வைஸாகவோ இல்லை சஜஷனாகவோ இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அதுனா ஷுட் யூஸ் பண்ணணும். ஆனால் மஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்போ 100%க்கு மஸ்ட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் வில் பார்த்தோம். வில்னா என்னது? கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நடக்கும். ஓகேவா? நான் செய்வேன் அப்படின்றதுக்கு ஐ வில் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். வுட் அப்படின்றது ஒரு பொலைட்டாக ரெக்வெஸ்ட். ஓகேவா? ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னது? வுட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நீட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இதில் வந்து பாருங்கள், மாடல்ஸ் செமி மாடல்ஸ் சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே வந்து மாடல்ஸ். ஓகேவா? இந்த நீடு டேர் யூஸ்டு டு இது மூணுமே என்னன்னு சொல்லுவோம்னா செமி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வேற ஒன்றுமே இல்லை, செமி மாடல்ஸ். நீடு, யூஸ்டு, டேர். ஓகேவா? அதில் வந்து இந்த ஆட் டு வரும். சாரி, இது நாலுமே. ஓகேவா? இது நாலுமே வந்து நமக்கு செமி மாடல்ஸ். சரிங்களா? இப்போ நீட்னா எதுக்கு? தேவைக்கு சொல்லுவோம். டேர்னா அந்த துணிச்சல், தைரியம், அதுக்கு சொல்லுவோம். யூஸ்டுனா பாஸ்ட் ஹேபிட், நான் முன்னாடி செய்வேன், இப்போ முன்னாடி எனக்கு வழக்கமாக இருந்தது ஆனால் இப்போ இல்லை. ஓகே, இதுதான் வந்து யூஸ் டு. இப்போ எக்ஸசைஸ் பார்த்துடலாம் குயிக்காக. இதில் பாருங்கள் 15 கொஷின்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஷீ டேஷ் ஸ்பீக் 3 languages fluently. இப்போ இதுக்கு என்ன வரும்? ஷீ கேன், அவங்களால முடியும் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல கேன் வரும். நெக்ஸ்ட், யூ டேஷ் ட்ரை டு ஈட் ஹெல்த்தியர் ஃபுட்ஸ், நீ ஹெல்த்தியர் ஃபுட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த கான்டெக்ஸ்டில் பாருங்கள் என்ன ஐடியா கன்வே ஆகுது? இது வந்து ஒரு அட்வைஸ் இல்லையா? அப்போ என்ன வரும்? ஸோ ஷுட், யூ ஷுட் ட்ரை டு ஈட் ஹெல்த்தியர் ஃபுட்ஸ். நெக்ஸ்ட், இட் டேஷ் ரெயின் டுமாரோ ஸோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் அம்ப்ரெல்லா, நாளைக்கு மழை பெய்யலாம் அதனால கொடை எடுத்துட்டு போக மறக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பெய்யலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனுக்கு என்ன சொல்லுவோம்? மே யூஸ் பண்ணலாம், இல்லைனா மைட் யூஸ் பண்ணலாம். மே ஆர் மைட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், யூ டேஷ் கோ ஹோம் ஏர்லி இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க், நீ சீக்கிரம் முடிச்சுட்ட அப்படின்னா நீ வீட்டுக்கு சீக்கிரம் போகலாம். அப்போ என்னது? யூ கேன் கோ ஹோம் ஏர்லி. ஓகேவா? இதில் இன்னொன்று சொல்லலாம், யூ மே கோ ஹோம் ஏர்லி. பர்மிஷன் தானே? ஓகேவா? நீ போகலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறது. அப்போ மேவும் வரலாம், கேனும் வரலாம். நெக்ஸ்ட், வி டேஷ் மீட் அட் 5 PM டு டிஸ்கஸ் த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம 5 மணிக்கு மீட் பண்ணலாம். அப்போ இது என்னது? இது ஒரு சஜஷன், நம்ம மீட் பண்ணலாம். இப்போ ஷால். சரிங்களா? நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷால், வி ஷால் மீட். ஓகே. நெக்ஸ்ட், ஐ டேஷ் டெஃபினெட்லி அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ, நான் கண்டிப்பாக நாளைக்கு கலந்துப்பேன், மீட்டிங்கில் நான் கலந்துப்பேன். அப்போ ஷியோராக சொல்லுது, சர்டனிட்டி. அப்போ என்ன வரும்? ஐ வில். சரிங்களா? ஐ வில் டெஃபினெட்லி அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ, இங்கே வந்து வில் வரும். நெக்ஸ்ட், he doesn't dash to show his report card to the students. அதாவது அந்த ரிப்போர்ட் கார்டை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண அவன் விரும்பலை. ஓகேவா? அவனுக்கு தைரியம் இல்லை, ஏன்னா அவன் மார்க் கம்மியாக எடுத்திருக்கான். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்? he doesn't dare. ஓகேவா? நெக்ஸ்ட், ராகவ் டேஷ் டேக் டீ பட் நவ் he doesn't. இது நல்லா பாருங்க, இந்த கொஷின் பாருங்க. ராகவ் டேஷ் டீ பட் நவ் he doesn't. ராகவ் வந்து டீ சாப்பிடுவான் ஆனால் இப்போ சாப்பிட்றது இல்லை. அப்போ இது வந்து என்னது? முன்னாடி இருந்த பழக்கத்தை குறிக்குது. அப்போ என்ன வரும்? ராகவ் யூஸ்டு டு டேக் டீ தான் வரணும், யூஸ்டு டு. நெக்ஸ்ட், ஹீ இஸ் வெரி டால் ஹி டேஷ் எ சோல்ஜர், அவர் உயரமாக இருக்காரு, அப்போ அவர் கண்டிப்பாக சோல்ஜராக தான் இருக்கணும். அப்போ என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக அப்படின்னா என்ன வரும்? மஸ்ட்டு. ஓகேவா? அவர் கண்டிப்பாக சோல்ஜராக தான் இருப்பார் அப்படின்றதுக்கு மஸ்ட்டு. நெக்ஸ்ட், மை கிராண்ட்மா டேஷ் டெல் மீ ஸ்டோரிஸ் வென் ஐ வாஸ் யங். இந்த வென்னுன்றது மோஸ்ட்டாக வந்தாலே அங்கே கண்டிப்பாக என்ன வரும்? வென் அப்படின்னா முடிஞ்சு போனது சொல்லுது, நான் சின்ன பையனாக இருந்தப்போ. அப்போ என்ன ஆகுது? பாஸ்ட் ஹேபிட் சொல்கிறாங்க, அப்போ யூஸ்டு டு. ஓகேவா? அந்த வென் மோஸ்ட்டாக சென்டென்சஸில் வந்தாலே அது உங்களுக்கு க்ளூ. வென் வந்தாலே என்ன வந்துடும்? யூஸ்டு டு தான் மேக்ஸிமம் வரும். நெக்ஸ்ட்டு, வி டேஷ் பிளே கிரிக்கெட் டியூரிங் அவர் காலேஜ் டேஸ். இதையும் பாருங்களேன், நாங்கள் காலேஜ் டேஸில் இருக்கக்குள்ள அந்த வென்னுக்கு மாதிரியே டியூரிங் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன வரும்? யூஸ்டு டு. ஓகேவா? நாங்கள் காலேஜ் டேஸில் என்ன பண்ணுவோம்? கிரிக்கெட் விளையாடுவோம். நெக்ஸ்ட்டு, தேர்ஸ் அ லாட் ஆஃப் டைம் லெஃப்ட் ஸோ யூ டேஷ் நாட் பேனிக். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால் நீ பேனிக் ஆக தேவையில்லை.
அவசியம் இல்லை அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அவசியம்ன்றது நீட். அப்போ நீட் நாட் பேனிக். நெக்ஸ்ட்டு, ஐ டேஷ் லைக் டு ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. எனக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பொலைட்டாக எப்படி சொல்லலாம்? அப்போது ஐ வுட் லைக். பொலைட்டாக சொல்கிறதுக்கு வுட்டு, அப்போ இங்கே வுட் வருது. நெக்ஸ்ட்டு, லா மேக்கர்ஸ் டேஷ் நாட் பி லா பிரேக்கர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த காமனாக கேட்குற கோட் தான். லா மேக்கர்ஸ் டேஷ் நாட் பி லா பிரேக்கர்ஸ் அப்படின்னா ஷுட் நாட் பி, இருக்கக்கூடாது. இது அட்வைஸ் இல்லையா? லா மேக்கர்ஸே வந்து லா பிரேக்கர்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றது அட்வைஸ். நெக்ஸ்ட், த டீச்சர்ஸ் டேஷ் மீட் எவ்ரி டே வென் தே லிவ்ட் இன் த சேம் டவுன். டீச்சர்ஸ் சொல்கிறேன், இந்த சிஸ்டர்ஸ். அப்போ அந்த சிஸ்டர்ஸ் வந்து தே யூஸ்டு டு மீட். ஓகேவா? ரெகுலராக அவங்க மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வென் வந்திருக்கு பாருங்கள், அந்த வென்னை வச்சே நம்ம யூஸ்டு டுன்னு போட்டுடலாம். ஸோ இவ்வளோ தான் மாடல்ஸ். இதில் நிறையா கொஷின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸசைசஸ் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து மாடல்ஸில் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.